இந்த பண்டார கிழவனுக்கு போறவங்களை கேட்டார். உடனே அந்த 7 அம்மாமாரி என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒட்டிலே இருந்து ஊர்வலியை தெரியும் ஆட்டுக்கு அல்லாது அரவணையில் தூள்கின்ற காட்டு மனுக்கு கூறுகின்ற ஏவலை செய்ய மாட்டோம். பொதுவா அம்மாமார் என்ன உறுதியா இருக்கணும். கற்கதவு போலே மரக்கதவை கல்லு மாதிரி இருக்கணும். பெண்கள் மனம் கல்லு மாதிரி இருக்கணுமா, விளையப்படாது, உறுதியா இருக்கணும். ஒரு வீட்டுல பெண் உறுதியா இருந்தாலும் நல்லா இருக்கும். எந்த வீட்டுல பெண் சிரிக்கிறாளோ அந்த வீடு மகாலட்சுமி ஏறின வீடா இருக்கும். அவ சிரிச்சுக்கிட்டு இருக்க இருக்க செல்வம் பெருகிட்டே இருக்கும், நகை நட்டு பெருகிட்டே இருக்கும், கடனே இருக்கா. எந்த வீட்டுல எப்ப மூக்க சீந்தி சீந்தி அழுதுட்டு இருக்காலும் அந்த வீடு உருப்படவே செய்யாது. ஆமா, அதனால பெண் எப்பவுமே என்ன செய்யணும்? சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். புருஷன் அடிச்சா கூட சிரிக்கணும், அளப்படாது. ஒரு சவுண்டு தான் செய்வான். சவுண்டுங்க குறுக்க சவுண்டுங்க சவுண்டுங்க அப்படின்னு சொல்லி சிரிக்கணும். அவன் சவுண்டிக்கிட்டே இருப்பான். தண்ணியை போட்டு சண்டால என்ன அடி அடிக்காங்க, எப்படி சிரிப்பாரு சொல்லுங்க ஐயா. பொய்ய சொன்னாலும் பொருந்துற மாதிரி சொல்லுவோம். அடிக்கிறது பொய்யா? இந்த காலத்துல எந்த புருஷன் பொண்டாட்டி அடிக்கிறான்? பாறையை அடிக்க பொண்டாட்டி தாயா புருஷனை போட்டு அடிக்கிறான். அவ்வளவு பயனோட டாஸ்மார்க்கில் நொந்து போய் கிடக்கா. பூன்னு ஒதுனா விழுந்துருவா போயிருக்கு. ஆமா, எப்ப வருவாரோன்னுக்கிட்டு பொட்டும் பூவும் வச்சுக்கிட்டு வாசல்லையே உட்கார்ந்து காத்து இருப்பா. கணவர் வருவாரு தலைவாழை இலை போட்டு இருந்து வைத்தே என் தலைவாவும் வருகிட்டு இருப்பா. அவன் அங்கிருந்தே நாரிக்கிட்டு வருவான். அவன் கைய சண்டாமலை இன்னைக்கு இப்படி வராங்க. நம்ம இவனுக்காண்டி செண்டு பூசி மஞ்சள் பூசி என்னென்னமோ பூசினமே இவன் வீசிக்கிட்டு வரான யார பயல நக்கிட்டு வந்துட்டியா கேட்டது, காதார கேட்டது. சிவச்சந்திரன் வச்சுக்கிட்டு வஞ்சகம் பண்றோம்ல நான் கண்டது. வீணான்னு ஒரு தழுதல் மலர்ந்து விழுந்தான். நானும் பார்த்தேன், வளர்ந்து விழுந்துட்டான். கிட்ட போனா இப்படி பிடிச்சான். நடத்துருமாக்க முடிஞ்சா எக்கா உண்மை சத்தியமா காலையில் எந்திரிச்சு கேட்காம மேலாம் வலிக்கிட்டு யாரும் அடிச்ச மாதிரி நீ எங்கன்னு குடிச்சிட்டு கூப்பிட கிடந்திருப்ப. பாத்தியா காரியம் எப்படி? பெண்ணாலே ஆனது சிறை கட்டி கூப்பினார். அதுதான் நான் சொல்லல, எனக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. வேணா அகிலத்தை எடுத்து அருண் எடுத்து படிங்க. அப்புறம் சிவச்சந்திரன் சொன்னா என்கிட்ட வருத்தப்படுறாரு. நான் சொல்லலாம், நீங்க நல்லவங்க என்னை பொறுத்தவரை. ஆனா அவர் என்ன சொல்றாரு? ஆமா, பட்ட கோழி சிறகு கட்டி கூவுது, என்ன செய்யறது? ஆமா, என்ன நடக்குதுங்க? உண்மையிலேயே இந்த செல்போன் இன்ஸ்டாகிராம் இல்லப்பா. நானே இன்ஸ்டாகிராம்ல பாட்டை போடுவேன், கூடிட்டா 300 பேர் போட்டிருக்கான். ஆனா ஒரு பொம்பளை நண்பர்களே லைக் பண்ணுங்க, அவ்வளவுதான். லட்சம் பேர் பண்ணிருக்காங்க. ஆட்டமும் சாதாரண ஆட்டமா அவ்வளவு பேரும் பார்க்க. நான் எந்த போட்டாலும் வியூஸ் வர மாட்டேங்குது. நாங்க ஐயான்னு போடுவோம், ஒண்ணு வராது. ஆனா இப்படிதான் இருக்கு. நம்ம பையன் ஒருத்தன் போயிருக்கான், மாப்பிள்ளே நான் காலையில் இப்போ டாய்லெட்டில் இருக்கேன், வெஸ்டர்ன் டாய்லெட்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கான். அதுக்கு 300 பேர் லைக் பண்ணியிருக்கான். அவன் போனா என்ன போகலன்னா என்ன, ரத்தம் பிடிச்சதை போட்டிருக்கான், நம்ம ஆள் லைக் பண்ணுறான். எங்க போகுது? சங்க கூட்டம் அப்பதான் நாராயணன் சொன்னது உருவ பெண்கள். நான் பெண்களுக்கு சொல்லல, பெண்ணு உறுதியா இருக்கும், உறுதியா இருந்தா நல்லா இருக்கும். அப்படி ஸ்டடியா ஸ்டடினா எதுல எல்லாவற்றையும். எங்க போற? கோயிலுக்கு போறேன். என்ன அடிக்கடி போறேன்? வீட்டுக்காரருக்கு ஷோம் இல்லை, அவர்கிட்ட போனா கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. ஷோம் இல்லையோ? அங்கேயா போற? மூக்கப்பா எங்க அந்த பேரைக்கு அவர் தொட்டா போதும் எல்லாம் வயசு.
நம்ம ஆள் நிறைய பேர் இப்படி அலைகிறான். நான் சின்ன வயசுல 1ஆம் கிளாஸ்ல படிச்ச நோட்டீஸை இன்னும் வச்சுக்கிறியா? அதான் ஐயா. நீங்க யாராவது கூப்பிடுறா எங்க சிதம்பரபுரம் ஐயாவுக்கு வா, இல்லை சிவச்சந்திரன் கச்சேரிக்கு வா, உனக்கு எல்லாம் கிடைக்கணும் யாராவது சொல்றமா? அவன் கூப்பிடுவான், அவன் கூப்பிடுறான், அவன் செய்யறான். இங்க ஐயாவை கூப்பிட்டாலே 1000 சண்டை வந்துடும். அவர் என்ன ஐயாவில் இப்படி செஞ்சாரா, இவர் ஐயாவுக்கு இப்படி செஞ்சாரா? நம்ம ஆளு ஒழுங்கா கும்பிடவே மாட்டான், சண்டை போட்டே அவளுக்கு நிறுவான். என்ன பொறுத்த வரைக்கும் விதாண்டவாதம் பண்றவங்க வாயே கொடுக்கக்கூடாது. நமக்கு எது சரியோ அதை சொல்லிக்கிட்டே அதான் வைகுண்ட சாமி கடவுள். மனுஷன் சொல்ற படப்பையில எவரும் கிட்ட பேசாத. அவன் மாயவன் நாராயணன், அவனை நம்பி பிடித்தவன் நல்லா இருப்பான். ஐயாவை வெறித்தனமான ஐயாவளிக்காரன் என்பது உலகம் அறிந்த உண்மை. அதுக்கு மாற்றமே கிடையாது. நீ சப்போர்ட் பண்ண, நீ கைத்தட்டணுங்கிறதுக்காக இல்லை. வைகுண்ட ஐயா அவன் சாதாரணமானவனா? சாதாரணமானவனா இல்லை மக்கா, இல்லை. அவன் உலக கடவுள். அந்த கடவுள் எங்கி இருப்பான். அதனாலதான் அங்க என்ன செய்யறான், அந்த பெண்கள் குளிக்கிற நேரத்துல கொந்தளி குளிர் ஏன் விடுறான். தாங்க முடியல, நடுக்கும். அங்கங்க பாக்குறாங்க, அக்கனி இருந்தா நல்லா இருக்குமேன்னு நினைக்கிறாங்க. நினைச்ச உடனே சுரக்கறல தீ எரியுது. நீ எதை நினைக்கிறாயோ நீ நல்லா இருக்கணும் தானே, நல்லா இருப்ப. நாம ஜெயிப்போம் ஜெயிப்ப, நாம வாழ்வோம் வாழ்வ. நல்ல நினைவோர்க்கு நாளுக்கு நெய்யானாலோ சொல்லாது வராது புவியில் வந்திருப்பார். அதனால நல்லதை நினைங்க, நல்லா இருப்போம். அந்த வகையில் இருக்கிறேன் ஐயா. சாதாரண இறைவன் இல்லை. அங்கே அக்னியை ஓடி போய் அணைச்சாங்க. 7 பேர் அணைச்ச உடனே அங்கே 7 ஆண் குழந்தைகள். பெற்ற குழந்தை முகத்தை கூட பார்க்கல, 7 பேரும் ஓடி போயிட்டா. எங்கே சிவனை நோக்கி தவம் இருக்கு. பிள்ளை ஏழைய நாராயணை காமதேவன் பால் எடுத்து செங்கெடுத்து உடுத்துறேன். ஆனா என்னதான் வளர்த்தாலும் ஒரு தாய் வளர்த்தாதான பிள்ளை நல்லா இருக்கும். என்ன நாராயணன் கதையில அடுத்த கதை வருது பாருங்க. சும்மா மனுஷனா இருந்தா வருமா சொல்லுங்க? சொன்னவன் அனந்த பத்மநாபன். நான் வரேன்.